இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பாவ மன்னிப்பு எதனால் உண்டாகிறது? ஆவியானவர் உணர்த்தின வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. In whom we have redemption through his blood, even the forgiveness of sins. Colossians chapter 1 verse 14. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவரது இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய பாவ மன்னிப்பு எதனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய, நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு ஊழியக்காரரோட மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். நான் ஸ்ட்ரைட்டா தான் போயிருந்தேன். அவர் மெசேஜ் ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷத்துல அவர் சொன்ன ஒரு காரியம், அதாவது நீங்க காணிக்க கொடுக்கறதுக்கு யோசிக்கவே கூடாது. உதாரத்துவமா, ஏதாவது நீங்க மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நீங்க காணிக்க கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற காணிக்கையினாலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இம்மிடியேட்டா நான் எந்திரிச்சு வந்துட்டேன். நான் வந்தது கரெக்டா தப்பான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்மள அநேகர் இந்த மாதிரி தான் நினைக்கிறோம். நம்ம கொடுக்கிற காணிக்கையினால, நான் செய்கிற உதவிகளினால என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா 100% கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவர் இன்ட்ரெஸ்டுக்கெல்லாம் கொடுத்து அவருக்கு நிறைய இன்கம் வருது. அவர் சொல்ற காரியம் என்னன்னா, நான் நிறைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதனால இது எனக்கு டேலி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சில நாள் பேசினத நான் கேட்டிருக்கேன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம அநேகர் இதைத்தான் நினைக்கிறோம். நான் ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதாவது தவறான காரியம் செய்தாலும், இன்னொரு பக்கம் நான் செய்கிற தான தர்மங்களா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு செய்யற உதவியா இருக்கட்டும், சர்ச்சுக்கு கொடுக்கிற காணிக்கையா இருக்கட்டும், இதன் மூலமாக நான் காப்பாற்றப்பட்டு விடுவேன் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருந்தா, இன்னைக்கு பணக்கார கடவுள்கள் அப்படின்னு சொல்ற அநேக கடவுள்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கிறவங்க இருக்காங்க. அதாவது நம்ம கிறிஸ்தவங்க நினைக்கிறோம், நான் அப்படி காணிக்க கொடுக்கிறேன், இப்படி காணிக்க கொடுக்கிறேன்னு. நம்ம வாழ்நாள் எல்லாம் சேர்த்து வச்சு காணிக்கைய மொத்தமா கவுண்ட் பண்ணா எவ்வளவு வருமோ அதை விடவும் அதிகமான காணிக்கைய ஒரே ஷாட்ல கொடுக்கிற அநேகர் இந்த பூமியில உண்டு, இந்த இந்தியாவுல உண்டு. அப்படியானால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா? அவர்களுக்கு மீட்பு உண்டாகிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இது நம்ம உடனே சொல்லுவோம், இல்ல பிரதர் அது எப்படி, அவங்க ஏதோ காணிக்கை கொடுத்துட்டு அவங்க ஒரு பாவம் செஞ்சா மன்னிக்கப்படுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிற நாம தான் நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம காணிக்கையை ஈக்குவல் பண்ணி அதை சரி கட்டுற விதமா பேசுவோம். அதனால்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். அதாவது மீட்பு, பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம மறந்து போயிடவே கூடாது. நான் எப்பெல்லாம் பாவம் செய்கிறேனோ, இயேசுவிடத்தில் போகும்போது அவருடைய இரத்தம் என்னை பரிசுத்தமாக்குகிறது. 1 யோவான் 1வது அதிகாரத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து நம்மை காக்கிறது அப்படின்னு. அப்படியானால் நான் அதாவது பலவீனமானவன் தான், பாவிதான், எனக்கு அநேக காரியங்கள்ல விழுந்து விழுந்து எழும்புறேன். ஆனால் அது நான் ஏதோ நான் நல்லவன், நான் பாக்கியவான், நான் பெரிய ஆளு, நான் நல்லது செய்யறேன், இதனால என்னை காத்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நினைக்க கூடாது. மாறாக தேவனுடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த பிரியத்தினாலே, கல்வாரியிலே சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தமும் நமது பாவங்களை சுத்திகரித்து நம்மை காத்து கொண்டு இருக்கிறது. இது நம்ம என்னைக்கும் மறந்து போயிடக்கூடாது. ஆகவே என்ன கண்மானவர்களே, இன்னைக்கு உலகத்துல சொல்ற மாதிரி ஏதோ ஒரு தரம் இயேசு கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவங்களுக்கான எல்லா கிரயமும் செலுத்தியாகி விட்டது, நான் எப்படி வேணால் இருக்கலாம், அப்படி கிடையவே கிடையாது. மாறாக ஒவ்வொரு நாளும் என்னை
தேவனிடத்தில் ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னை ஒப்பு கொடுத்து இரத்தத்தாலே கழுவப்படுகிற, பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் இருக்கும்போது மாத்திரமே ரட்சிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால எங்களை மீட்டீரே தகப்பனே. எங்க பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி உமது பிள்ளைகளாய் மாற்றினீரே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இன்னைக்கு அநேக நேரத்துல நாங்க இதை மறந்து போய் ஏதோ உலகத்தின் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஆவியானவரே, நீர் எங்களை நல்வழிப்படுத்துவீராக. எல்லா நேரத்திலும் நாங்கள் தேவனுக்குள்ளாய் இருக்கிறவர்களாய், தேவனுக்குரிய காரியங்களை மாத்திரமே நாங்க செய்யறவங்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.